வணக்கம். சுக்கிர பகவான் செல்வங்களுக்கும் செழிப்புக்கும் உரித்தவர். ஜனவரி 28, 2025 செவ்வாய்க்கிழமை காலை 7:12 மணிக்கு சுக்கிரன் கும்ப ராசியிலிருந்து விலகி மீன ராசியில் பெயர்ச்சியாகிறார். சுக்கிரன் பெயர்ச்சியின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் இருக்கும். எனினும் சில ராசிகளில் இதனால் அபரிமிதமான நற்பலன்கள் கிடைக்கும். இவர்களது நிதிநிலை மேம்படும். சுக்கிர பகவான் தன்னுடைய ராசியை மாற்றுவதால் மாளவிய ராஜயோகம் ஏற்பட போகிறது. தற்போது சுக்கிரன் மீன ராசிக்குள் நுழைவதால் மாளவிய ராஜயோகம் உருவாகிறது. இந்த மாளவிய ராஜயோகத்தால் 2025 புத்தாண்டில் 3 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் பெற உள்ளனர். ரிஷபம். ரிஷப ராசியினருக்கு சுக்கிரனின் பிற்போக்கு இயக்கம் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது. சுக்கிர பகவான் ரிஷப ராசியின் 11ஆம் வீட்டில் பிற்போக்குத்தனமாக இருக்கப் போகிறார். இதன் மூலம் ரிஷப ராசியினருக்கு ஒவ்வொரு விருப்பமும் நிறைவேறும், வருமானமும் பெருகும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிக் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். இந்த மாதத்தில் ரிஷப ராசியினருக்கு பல வெற்றி வாய்ப்புகள் உள்ளன. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுடன் சம்பள உயர்வும் கிடைக்கும் வாய்ப்புள்ளது. கடகம். சுக்கிரனின் பிற்போக்கு சஞ்சாரம் கடகராசிக்காரர்களுக்கு சாதகமான விளைவை ஏற்படுத்த போகிறது. கடகராசியின் 9ஆம் வீட்டில் பிற்போக்குத்தனமாக சுக்கிர பகவான் பயணிக்கப் போகிறார். கடகராசிக்கு பொருள் வசதிகள் அதிகரிக்கும். இடம், நிலம் அல்லது சொத்து வாங்குவதற்கு நேரம் முற்றிலும் சாதகமாக உள்ளது. மூதாதையர் சொத்து கிடைக்கலாம். நீதிமன்ற வழக்குகளில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும். காதல் விவகாரங்களில் வெற்றி வாய்ப்பு உண்டு. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். மீனம். மீன ராசியில் சுக்கிரன் பின்வாங்க இருப்பதால் உங்களுக்கு சாதகமான விளைவுதான் ஏற்படும். மேலும் உங்களுக்கு ஆளுமை மேம்படும். பெரியவர்களுடன் நல்ல உறவுகள் உருவாகும். உங்களின் உழைப்பால் சமூகத்தில் நல்ல பெயர் உண்டாகும். குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில் அமைதி நிலவும். வீடு வாகனம் வாங்க யோகம் உண்டாகும். நன்றி.